जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कविता जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகோள்களின் துணையோடு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற முறையில இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் நமக்கு என்னென்ன சொல்றது, இந்த வாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நடக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயருடைய இது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவுடைய ஒரு ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்மளுடைய காணொலிகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே நடந்துட்டு இருந்துதான். சொன்ன இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளிநாடு போவீங்கன்னு. அதே மாதிரி அவர் வெளிநாடு போகிறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வெளிநாடு போகிறார். மாதிரி அவருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே நடக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? ஒரு ஜாதகத்தை மக்கள் ஜோதிடரால் புரிந்து கொள்ள முடியும். அன்றாட மக்கள் என்னென்ன பிரச்சனையில் அவஸ்தையில் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதன்படி இந்த ராசி கட்டமும் இந்த மக்களுடைய விஷயமும் சரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியாக கணித்து சொல்ல முடியும். வாங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சுபம். சிம்ம ராசி நேயர்களை, தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்காது. நீ உண்டு வேலை உண்டுன்னு. ஏற்கனவே அஷ்டமச்சனி. செய்யாத தப்புக்காக நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஃபேஸ் பண்ணுறதுக்கே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த அளவுக்கு இருக்குது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, என்னடா இது நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணப்பிரச்சனை ஒரு பக்கம், குடும்பத்தில் ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. இந்த வார்த்தை எப்படியாவது ஒரு நல்ல விதமாக கொண்டு போயிடணும்னு நீ நினைக்கிற. ஆனால் அந்த மாதிரி இருக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு செயல், ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும்போது மன நிம்மதி இல்லாமல் போயிடுது. அந்த மன நிம்மதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. மருத்துவ செலவு ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. கூட இருக்கிறவங்களும் சொல் பேச்சு கேட்கறது கிடையாது. வேலைக்கு போனாலும் அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி கிடையாது. வேலைக்கு போனால் அங்கேயும் நசன ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இந்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தேவையில்லாமல் லீவ் போடக்கூடிய சூழ்நிலை வரும். வாரத்துக்கு முன்னாடியோ முதல்லையோ ஒரு 2 நாள் கண்டினியூஸாக லீவ் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். திடீர்னு எதிர்பாராத சில துக்க செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புகள் சிம்மராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒழுங்கு நடவடிக்கை, புகார் அல்லது பதவி தொடர்பான அழுத்தம் உருவாக வாய்ப்பு உள்ளது. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்க தொழிலில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு காவல்துறையில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் இருக்கீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை உங்கள் மேலே பாயக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதிகாரிகளின் கண்காணிப்பு அதிகரிக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம்னு நான் சொல்லலை, பொதுவாகவே இப்போ அரசாங்கம்னு எடுத்துட்டோன்னு சில அரசாங்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த பாருங்கள், இப்போல்லாம் முன்னாடி உள்ள கவர்மெண்ட் கிடையாது, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வேறு. ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போகிற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வரும்போது நீங்கள் உங்களுடைய இதில் சரியா இல்லைன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதிகாரிகளின் கண்காணிப்பு உங்கள் மேலே தீவிரமாக இருக்கும். நீ யார்கிட்ட பேசுகிற, லஞ்சம் வாங்குறியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, நீ சரியான இதில் நீ டைம்க்கு போறியா, உன்னோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, உன்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, எவ்ரிதிங் வாட்சிங் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக இருந்துக்கோங்க. அதே போல் இந்த வாரத்தில் இருக்கக்கூடியது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணம், எதிர்பாராத அதாவது வாழ்க்கை துணையுடன் பிடிவாதம் காரணமாக சில பிரிவினை ஏற்படலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம் என்னென்னா, திருமண முயற்சிகளில் எதிர்பாராத தடை ஏற்படலாம். சில பேருக்கு ஏதாவது தள்ளி போகிறதோ தடை ஏற்படுறதோ உண்டு. கொஞ்சம் பார்த்து இந்த வாரத்தில் கண்காணிப்பாக பேசிக்கோங்க. நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படும் விதத்தில் இருக்கும் வதந்திகள் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வருமான வரி அல்லது ஆவண சிக்கல், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஷ்யூஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு நிறைய இருக்கு.
ஏதாவது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுலேருந்து நீ வெளியில் வர்றது பெரிய விஷயம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீ ஏமாற்றணும்னு நினச்சேன்ன பிரச்சனை இங்க உங்ககிட்ட தான் வருது. அதனால் நீ அந்த ஒரு விஷயத்துல கவனமா இரு. தேவையற்ற வழக்கு பிரச்சனைகள் வரும், கவனமா இரு. இதய துடிப்பு சீர்கேடு, அதே போல உயர் கொழுப்பு, ஹை கொலஸ்ட்ரால், முதுகுத்தண்டு வலி, ஸ்பைனல் ஸ்பெயின், கண் பார்வை சோர்வு, ஐ ஸ்ட்ரெயின், வெப்பத்தால், அதே போல டீஹைட்ரேஷன், இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சிம்மராசி பொறுத்தளவுக்கு கவனமா இருக்கணும். சுபம், வாழ்க வளமுடன்.